ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி கிறிஸ்பியான மெதுவடை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். உளுந்து பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுக்கோங்க. ஏன் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கணும்னா மாவு வந்து சூடாகாமல் வடலாம் உங்களுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக வரும். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரு துணி இஞ்சியை சேர்த்துக்கோங்க. பருப்பை கொஞ்சமாக போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஏன் வந்து இதை முதலே சேர்த்துக்கிறேன்னா, நீங்கள் வடை சாப்பிட்றப்ப வாயில் கடிப்படுறப்ப உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். குழந்தைங்களே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வடை சாப்பிட்றப்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்கிறேன். மிக்சியில் அரைச்சாலுமே வடை சூப்பராக வரும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருப்பை போட்டோடனே தண்ணியை வந்து வடன்னு ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. ஊற்றுனீங்கன்னா மாவு வந்து ஒரு மாதிரி நீர்த்து போயிடும். அப்படி ஏன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணி தெளித்து அரைச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி சூப்பராக வரும். ஸோ இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. நீங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்து அப்படின்னா கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி பந்து மாதிரி சூப்பராக வரும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பருப்பையுமே அரைச்சிக்கலாம். நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இதில் என்னென்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு சேர்க்க போகிறோம். உங்களோட சின்ன வெங்காயம் தான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு கடைசி அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே வந்து பருப்பு அரைக்கிறப்ப உப்பு சேர்க்காதீங்க. மாவு வந்து தண்ணி விடும். அதனால் வந்து மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பிசைகிறப்ப நல்லா கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. நான் வந்து பச்சை மிளகாய் அரைச்சனால எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கல. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொடி பொடியாக பச்சை மிளகாயை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. நம்ம வடை பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ அடுப்பில் வந்து எண்ணெயை காய வச்சுக்கோங்க. மாவு பக்கத்தில் தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து தண்ணியில் லைட்டாக டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா மாவுல கையில் ஒட்டாமல் சூப்பராக வரும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெருவரில் இப்படி அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஹோல்ஸ் விழுந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி மாவு அரைக்கிறப்ப கொஞ்சமாக குவான்டிட்டி போட்டு அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக வரும். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.